1991ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல் முறையாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. 1991 டிசம்பரில் 6 மாதத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்று 6 மாதத்தில் அம்மா அவர்கள் காவிரியில் தமிழகத்திற்கு 205 டிஎம்சி தண்ணீர் பெற்று அந்த உரிமையை நிலைநாட்டினார். காவிரி தீர்ப்பாயம் அந்த நல்லதொரு தீர்ப்பை தந்தது. ஆனால் கர்நாடகாவில் தண்ணீர் தரமாட்டோம் சொல்லி ஒரு மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்து கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக பெங்களூரில் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளிலெல்லாம் மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்து தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள். கடுமையாக தமிழர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. பல தமிழர்கள் கொல்லப்பட்டனர். பல தமிழ் பெண்கள்